இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். தமிழ் சோலையில் ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் நலம் தரும் யோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. விதி என்ன செய்யும், வினை என்ன செய்யும்? விதியை மதியால் வெல்ல முடியுமா என்ற கேள்வி காலம் காலமாக இருந்து வருகிறது. அப்படி வெல்ல முடிந்தால் விதி என்ற ஒன்றே பொய் என ஆகிவிடாதா என்று சிலர் கேட்கிறார்கள். இது நியாயமான கேள்விதான். ஆனால் இதில் உள்ள சூட்சுமம் தெரியாமல் இப்படி பேசுகிறார்கள். இதை ஒரு எளிமையான உதாரணத்தின் மூலம் அறியலாம். மழை வருவது இயற்கை, அது விதி. அதை நாம் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் அதன் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குடைப்பிடித்து கொள்கிறோம், மலைக்கோட்டு அணிந்து செல்கிறோம். அதுபோல நமக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்து தப்பிக்க இறைவன் என்ற மாபெரும் கொடையின் அனுக்கிரகத்தை பெற வேண்டும். அதை அழகாக கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார். வாழ்க்கை என்றால் ஆகிதம் இதுக்கும், வாசல் தோறும் வேதனை இதுக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் விதிதான் காரணம் என்பதை நான் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு விதி காரணம் இல்ல. இந்த விதி என்பது நான் சொல்லக்கூடிய விதி என்பது வேறு வகையானது. அதை பற்றி நான் பிறகு சொல்கின்றேன். சரி, இப்பொழுது இவருக்கு விதி என்று எதை சொல்கின்றார்கள், எதை வைத்து விதி என்று பேசுகின்றார்கள் என்று பார்ப்போமே. இந்த விதி எப்படி உருவாக்கப்பட்டது, ஏன் விதியின் பேரால் இவர்கள் காரணம் காட்டுகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்த விதி என்ற சொல்லுக்கு விதி என்று ஒன்று வருதுன்னா எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யாரால் அது அந்த விதியை ஏற்படுத்தினார்கள், எப்படி உருவானது என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் செய்து வரக்கூடிய கர்ம வினைகள். கர்மம் என்றால் என்ன? கர்மம் என்றால் செயல், நன்மையான செயல், தீமையான செயல். இவைகளின் ஒட்டுமொத்த முடிவே விதி. இதை மதியால் அதாவது நம்மளுடைய அறிவுபூர்வமாக சிந்திப்பதோடு அல்லாமல் அடுத்தபடியாக தன்னம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் நமக்குள் இறைவன் அளித்திருக்கும் அந்த சக்தியை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியின் துணை கொண்டு இவைகளை நாம் சுலபமாக இந்த தோல்விகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளும் விரக்திகளையும் வேதனைகளும் கலைத்து எறிந்து வாழ்க்கையில சுகமாக வாழ முடியும். இப்ப இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், முதலில் அவர்களே காரணமாக இருக்கின்றார்கள். அதை அவர்கள் உணர வேண்டும். எப்படி அவர்களே காரணமாக இருக்கின்றார்கள்? இதற்கு சில தேவையில்லாத உணர்வுகள் காரணமாக இருக்கிறது. தேவையில்லாத உணர்வுகளை அவர்கள் அது ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள், அல்லது அந்த உணர்வின்படி அவர்கள் செயல்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு கோபம் என்ற உணர்வு அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தால் அதனால் பாதிப்புகளை உருவாக்கும். மன உளைச்சல், எதனால் மன உளைச்சல் ஏற்படுகிறது? ஒருவருக்கு ரொம்ப வேதனைப்படுவார்கள், மன உளைச்சலா இருக்கும். வீட்டுக்கு ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. மனைவி எல்லாம் ஒரு அன்பா பேசினாலும் வேலை விட்டு வராருன்னு சொன்னா
பேசக்கூட அவங்க விருப்பப்படுவாங்க. அது டென்ஷன், ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. போராமை, ஆணவம், தற்பெருமையாக நடப்பார்கள், ஆணவமாக போராமையாக இருப்பார்கள், சோம்பேறியாக இருப்பார்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படி நிறைய தேவையில்லாத உணர்வுகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும். நலம் தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்க்கையை எளிமையாக்கவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் எத்தனையோ நவீன முறைகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அதே சமயத்தில் மன அழுத்தங்கள் உருவாக்குற எத்தனையோ பிரச்சனைகளும் இருக்கின்றன. வேலை சோர்வு, அன்போடு பேசாத மனைவி, அவங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாத கணவன், குழந்தைகளால் வரும் பதற்றம், பொருளாதார பிரச்சனைகள். நம் அவசர வாழ்க்கைக்கும் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கிறது முழு ராஜயோக சக்தி. RPT மெடிடேஷன் சொசைட்டி, திருமதி பேமலா சரவணன், 0431 903 798 0431 903 798. தமிழ்ச்சோலையின் ஆதரவாளர்களில் ஒன்று RPT மெடிடேஷன் சொசைட்டி. இதான் நம்ம விதி, இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சி வாழாமல் எழுந்து வந்து இந்த பயிற்சி என்ன தான் கற்றுக் கொடுக்குறாங்க, இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை படுறோன்னு கொஞ்சம் முயற்சி எடுத்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் விதியை நீங்கள் மாற்றி அமைச்சு வெற்றியோடு வாழ்க்கையை தொடங்கலாம். RPT மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் தமிழ்ச்சோலையில் இதுவரை நீங்கள் கேட்டது நலம் தரும் யோகம். நிகழ்ச்சியாக்கம் பேமலா சரவணன்.